Hello everyone, நான் நவீன் குமார். இன்னைக்கு இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் யூனிட் கவுண்டர் டாப் வந்து போட்டிருக்கோம். இந்த கவுண்டர் டாப்பில் வந்து நம்ம கிரானைட் வந்து யூஸ் பண்ணாமல் ஸ்லாப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்லாப் வந்து பார்த்தீங்கன்னா டைல் மாதிரியே வந்து இருக்கும், கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதில் வந்து ஃபுல் பாடி வந்து ஸ்லாப் வந்து இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். கிரானைட்டுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்ட்டு காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இதோட ஃபினிஷிங் வந்து எப்படி இருக்கும், இதோட லேயிங் ப்ராசஸ் வந்து எப்படி இருக்கும், இதோட கம்ப்ளீட்டாக ஓவராலாக முடித்ததுக்கப்புறம் அதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்ட்டு நான் இந்த வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக சொல்ல போகிறேன். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். கவுண்டர் டாப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். எல்லாத்தையும் லேயிங் பண்ணதுக்கப்புறம் ஆக்சுவலாக என்ட்ரான உடனே கவுண்டர் டாப் வந்து இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக கிச்சனோட டோருக்கும் நம்ம விடுற ஸ்பேஸும் வந்து ப்ராப்பராக வந்து பிளான் பண்ணிக்கணும். ஆக்சுவலாக வந்து இந்த கார்னர்ஸ்லாம் வந்து ஷார்ப் கார்னர்ஸ் வந்து இருக்கக்கூடாது. இப்போ வந்து நாங்கள் அப்படி தான் வந்து பண்ணியிருக்கோம். பட் என்னென்னா இது அப்படியே கர்வாக வந்து அப்படியே வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிட்டு தான் இன்னும் பண்ணுவோம். ஆக்சுவலாக இன்னும் இந்த சைடெலாம் வந்து நாங்கள் இன்னும் இப்போ தான் வந்து அந்த பட்டின்னு சொல்லுவாங்க, கீழே வந்து டபுள் பட்டி, அந்த டபுள் பட்டின்றது வந்து இப்போ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். இன்னும் கிரைண்டிங் ஒர்க்கெலாம் வந்து இருக்குது, இன்னும் ஒர்க் வந்து போயிட்டுருக்கு. இன்னும் 100% வந்து இன்னும் முடியல ஸ்லாப் வந்து போடுறது. அதோட ஸ்லாப் வந்து கம்ப்ளீட்டோட வியூ வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். ஃபுல் ஸ்லாப் வந்து இப்படி தான் வந்து போட்டிருக்கோம். அதுக்கப்புறம் இங்கேருந்து ஒரு ஸ்லாப், அங்கேருந்து ஒரு ஸ்லாப். இதோட ஸ்லாப் வந்து எதுக்காக வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னா, எப்போவுமே வந்து ஸ்லாப்ன்றது வந்து நம்ம கவுண்டர் டாப்புக்கு வந்து வாங்குகிறோம் அப்படின்னா ஒரே ஸ்லாபில் வந்து முடிக்கணும். ஒரு சைடு வந்து முடிக்கிறோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு ஸ்டோனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 feet கிட்டே இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்ம கட்டிங் ப்ராசஸ் அப்படின்னா கிரானைட் லேயிங் பண்ணுறவங்கக்கிட்ட இல்லை ஸ்டோன் வந்து லேயிங் பண்ணுறவங்கக்கிட்ட வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ப்ராப்பரான சைஸ் எடுத்துக்கிட்டு அதிகமான ஜாயிண்ட்ஸ் வந்து வராத அந்தளவுக்கு வந்து நம்ம பார்த்துக்கணும். இதுதான் நான் வந்து நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன், அதிகமான ஜாயிண்ட்ஸ் வந்து வராமல் பார்த்துக்கணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் வந்து ஒர்க், இந்த பீடிங்லாம் ஒட்டுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த ஜாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பிளாக் கலரில் அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா வரும். இந்த என்ன ஸ்டோன் வந்து நம்ம வாங்குகிறோமோ, நான் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்கள். இது ஆக்சுவலாக வந்து இதோட ஸ்டோன் ஃபினிஷிங் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு குவார்ட்ஸ் ஃபீல்ன்றது வந்து இருக்கும். இதோட ஸ்லாபோட டிசைன் இது வந்து பார்த்திங்கன்னா டைல்ஸ், வால் டைல்ஸ் வந்து எப்படி இருக்கும், ஃப்ளோர் டைல்ஸ் வந்து எப்படி இருக்கும், அதே மாதிரி தான் இதுலேயும் வந்து பண்ணுறது. பட் என்னென்னா இதில் இருக்கிற திக்னஸ்ன்றது வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் லேயர் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல் பாடி. எப்பவுமே வந்து வாங்கும்போது ஃபுல் பாடி வந்து வாங்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ வந்து பாலிஷ் பண்ணாலும் உள்ள வரைக்கும் கூட அதே ஃபினிஷிங்ன்றது வந்து வரும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அதோட ஃபினிஷிங்ன்றது வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இதுவே வந்து நார்மலாக பேசிக்கான ஸ்லாப்லாம் வந்து போனீங்க அப்படின்னா அது வந்து பேசிக்காக தான் இருக்கும். நீங்கள் நார்மலாக எட்ஜ் பாலிஷ் மட்டும்தான் பண்ணலாம். பட் என்னென்னா இந்த மாதிரி ஸ்லாப்ன்றது வந்து அப்படி கிடையாது. ஆக்சுவலாக இதோட வீடியோவில் வந்து நல்லா தெரிய மாட்டேங்குது. இதோட குவார்ட்ஸ் ஃபீல்ன்றது வந்து இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த ஒயிட்டாக தெரியுது இல்லையா, இந்த மாதிரி கிளிட்டர்ஸ்லாம் வந்து சின்னதாக வந்து உள்ளே இருக்கும் ஃபுல்லாகவே. இன்னும் ஒர்க் வந்து நடந்துகிட்ருக்கு. சும்மா வந்து இவங்க ஒர்க் பண்ணாலே ஏகப்பட்ட டஸ்ட்ன்றது வந்து வருது, அப்படியே வந்து க்ளோஸ் ஆகிடுது. அதோட பீடிங் வந்து ஒட்டினதுக்கப்புறம் வந்து இப்படி இருக்கும். நம்ம வந்து இந்த ஸ்டோன் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிங்க்குக்கும் கட் பண்ணி எடுத்துக்கணும், இல்லைனா இந்த ப்ளஸ் மார்க்ன்றது வந்து வரும். இது லேயிங் பண்ணுற ஆளுங்கிட்ட வந்து ப்ராப்பராக வந்து சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். இது சிங்கோட ஸ்பேஸ், சிங்க் வந்து ரொம்ப சின்னது தான். இது வந்து மொத்தத்தில் வந்து 18க்கு 16 தான். நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் சைஸ் வந்து யூஸ் பண்ணுற சிங்க் வந்து பார்த்திங்கன்னா 18க்கு 2 இல்லைன்னா 2க்கு 18 அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப சின்னது தான். இதோட ஹாபோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா
ஹாபோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 800 கிட்ட வந்து இருக்கும். அதோட ஹாப் சைஸ் வந்து கரெக்டாக தான் பிளான் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக வந்து நம்ம டேண்டம் வந்து இதோட சின்னதாக வந்து பண்ணியிருந்தோம். பட் என்னென்னா கிளைண்ட் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கேட்டதுனால நம்ம வந்து அப்படியே வந்து பண்ணி கொடுத்துருவோம். இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எதுவுமே வந்து கிடையாது. ஏன்னா அந்த ப்ளை மட்டும்தான் எக்ஸ்ட்ரா வரும். இந்த டேண்டம்ன்றது வந்து கரெக்டாக இந்த ஹாபுக்கு நேராக வந்து இருக்கும். பட் என்னென்னா அவங்களுக்கு நேராக வேணாம், கொஞ்சம் சைடில் வேணும்னு சொன்னதுனால தான் நம்ம கம்ப்ளீட்டாக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அதோட ஃபுல் ஸ்லாப்ன்றது வந்து இப்படி வந்து இந்த லாஸ்ட் வரைக்கும் வந்து முடியுது. இதோட எல் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும். அதோட யூ ஷேப் அது அந்த யூ ஷேப்போட அந்த ஃபினிஷிங் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே லாங் வியூலேருந்து உங்களுக்கு ஃபினிஷிங் இப்படி வரும். அதுக்கப்புறம் யூட்டிலிட்டி, இது வந்து கடப்பாக்கல். இந்த கடப்பாக்கல்லில் வாஷிங் மிஷின் வந்து இங்கே தான் வந்து பிளான் வந்து நம்ம இப்போ வந்து பண்ணது. பட் என்னென்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வீடியோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ளேலிஸ்ட்டில் தனியாக இருக்கும் பாருங்கள். இந்த இடத்துல வந்து இருந்தது, அது ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. பட் என்னென்னா இந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது வுட் ஒர்க் வந்து இல்லாமல் வெறும் கடப்பாக்கல் போட்டு ஸ்லாப்ன்றது வந்து இந்த சைடு ஃபிக்ஸ் பண்ணி, ஏன்னா வாஷிங் மிஷினோட ஹைட் வந்து 42 இன்ச்சஸ் வருது. இதில் வந்து 43 இன்ச்சஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணுவோம். இது அப்படியே இருக்காது. இதில் வந்து இந்த சைடு லேமினேஷன் ஒட்டி வுட் ஒர்க்லாம் வந்து பண்ணி ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணுவோம். இந்த சைடு சொல்கிறேன், வாஷிங் மிஷின் ஃப்ரண்ட் சைடு வந்து எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. ஆக்சுவலாக கிளைண்ட்டு தான் வந்து மேலே டோர் வந்து டபுள் டோர் வந்து கேட்டிருக்காங்க. அது டபுள் டோரா சிங்கிள் டோரான்ட்டு நான் அதுக்கப்புறம் வந்து சொல்கிறேன். அதுக்கப்புறம் அந்த ஒரு எல் கார்னரோட ஸ்பேஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே சிலிண்டர் கீழே இருக்கிற சிலிண்டர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 சிலிண்டர் வைக்கலாம். அந்தளவு வந்து பெரிய எல் கார்னர் வந்து இதில் விட்டுருக்கோம். அதுக்கு மேலே வந்து அதோட ஸ்லாபோட கவுண்டர் வந்து இப்படி இருக்கும். ஆக்சுவலாக வெயிலில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியுதுன்னு நினைக்கிறேன் அதோட ஃபினிஷிங். ஏன்னா ஸ்லாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குது. பட் என்னென்னா லேயிங் பண்ணுற விதம் வந்து நல்லா இருந்தால் மட்டும்தான் இது அழகாக இருக்கும். லேயிங்கில் வந்து ஏதாவது சொதப்பிட்டாங்கன்னா இந்த டைலில் வந்து எப்படி தெரியும், அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்கும். ஏன்னா கிரானைட்டில் அப்படி கிடையாது. கிரானைட் நீங்கள் எப்படி பண்ணாலும் கூட ஃபினிஷிங் வைஸ் வந்து நல்லாயிருக்கும். பட் என்னென்னா ஸ்லாப் பொறுத்த வரைக்கும் இந்த டைல்ஸ் மாதிரி தான் இதோட டிசைன்ன்றது வந்து கம்ப்ளீட்டாகவே மேக் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து டபுள் பட்டி வந்து கொடுத்துட்டு பண்ணியிருக்கோம். இது ஆக்சுவலாக டபுள் வந்து கீழேயும் கொடுக்கலாம், மேலேயும் கொடுக்கலாம். மேலே கொடுக்குறத விட கீழே கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா அழகாக இருக்கும். நீங்கள் லாங் வியூலேருந்து பார்க்கும்போது ஒரு திக்னஸ் வந்து அதிகமாக இருக்கிற மாதிரின்றது வந்து உங்களுக்கு ஃபீல் வந்து இருக்கும். ஆக்சுவலாக வந்து நம்ம வுட் ஒர்க் வந்து இதில் யூட்டிலிட்டியில் வந்து நம்ம எதுக்காக வந்து மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணிடுவோம் அப்படின்னா, தண்ணி வந்து அதிகமாக வந்து போடும். நெக்ஸ்ட்டு வந்து இது கிளைண்ட் வந்து யூஸ் பண்ணாமல் ஒர்க்கர்ஸ் தான் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால வுட் ஒர்க் வந்து வெறும் டோர் மட்டும் போட்டு மீதி இருக்கிறதெல்லாம் வந்து கடப்பாக்கல் இந்த மாதிரி தான். இன்னொன்று என்னென்னா நான் சொல்ல மறந்துட்டேன், ஆக்சுவலாக வந்து நீங்கள் நார்த் இந்தியா சைடெலாம் வந்து சில வீடியோஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி வந்து கடப்பாக்கல் போட்டு செப்பரேட் யூனிட் இப்போ நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி வந்து பண்ணுவாங்க. அது ரொம்ப நல்லது. ஏன்னா நம்ம இப்போ மாடுலர் கிச்சன் வந்து இப்படி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இதுலேயும் வந்து கடப்பாக்கல் போட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டோன் லேயிங் பண்ணி நாங்கள் கேபினெட்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. செப்பரேட் இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு, இது ஒரு பாக்ஸு. இந்த பாக்ஸ் வந்து செப்பரேட்டாக அப்படின்னா இந்த சைடு வந்து நான் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த சைடு வந்து என்ன பண்ணியிருக்கிறோமோ அதே மாதிரி வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா ஏதாவது வந்து போயிடுச்சுன்னா ஈஸியாக வந்து எடுத்துக்கலாம். இதுலேயும் ஈஸியாக எடுத்துக்க முடியும். பட் என்னென்னா உங்களுக்கு வந்து ஒன்றுத்துக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகாது. இப்போ ஏதாவது போயிடுச்சுன்னா இது மட்டும்தான் போகும். பட் என்னென்னா நம்ம இந்த மாதிரி ஒர்க்கு வந்து ப்ராசஸ் வந்து பண்ணுறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒன்று போயிடுச்சுன்னா இன்னொரு கேபினெட்டுக்கு வந்து போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. பட் என்னென்னா இந்த மாதிரி தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணுறோம் அப்படின்னா வாய்ப்பு வந்து கம்மி. இன்னொன்று என்னென்னா இதில் ஒர்க்மேன்ஷிப் பண்ணுறது வந்து ரொம்ப அதிகம், அப்படியே டபுள் காஸ்ட்ன்றது வந்து அதிகமாக போயிடும். ஏன்னா இந்த மாதிரி வந்து கடப்பாக்கல் போடும்போது வந்து இன்டீரியர் கிட்ட வந்து கொடுத்தா தான் அதோட சைஸ் வந்து எக்ஸாக்டாக எவ்வளோ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து அதோட ஸ்பேஸ், அதுக்கப்புறம் வந்து இது லேபர் ஒர்க்கு சார்ஜஸ், அதுக்கப்புறம் மேலே வந்து போடுறது, இதை வந்து லேபர் வைஸ் வந்து அதிகமாக போயிடும். லேபர் அதுக்கப்புறம் ஃபுல் பட்ஜெட்டே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து அதிகமாக போயிடும். நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணணும், நிறையா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்கிற மெத்தடில் வந்து பண்ணுங்கள். இல்லை பேசிக்காக வந்து நாங்கள் பண்ணிக்கிட்டு
அந்த 10 இயர்ஸ் வாரண்ட்டி வந்து கொடுத்துருக்கோம். மெட்டீரியல் யூஸ் பண்ணுற பேஸ் பண்ணி 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் வந்து நாங்கள் வாரண்ட்டி வந்து கொடுக்குறோம். கம்மியான பட்ஜெட் வந்து பண்ணுறாங்கன்னா ஒரு 10 இயர்ஸ் அந்த மாதிரி வந்து கொடுக்குறோம். அதிகமான பட்ஜெட் வச்சு இன்னும் நல்ல மெட்டீரியல் போடுறாங்கன்னா 15 இயர்ஸ் வந்து வாரண்ட்டி கொடுக்குறோம். அந்த மாதிரி வந்து போடும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கூட செப்பரேட்டாக வந்து கேபினெட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். இல்லை வாரண்ட்டி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் கூட எங்ககிட்ட சொன்னாலே நீங்கள் லோக்கல் வெண்டர் வச்சு எடுத்திங்கனாலே செப்பரேட் யூனிட்ஸ்லாம் வந்து செப்பரேட்டாக எடுத்துகிட்டு பண்ணிக்கலாம். பட் என்னென்னா இது கொஞ்சம் வந்து டெக்னிக்கலாக வந்து எல்லாருக்குமே தெரியணும். பட் என்னென்னா இந்த மாதிரி ஒர்க்குன்றது வந்து யாருக்குமே தெரிய தேவை கிடையாது. டக்குன்னு எடுத்து போட்டோமா, வேறு பாக்ஸ் வந்து பண்ணி உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ணோமா, வேலை முடிஞ்சது. ஆல்ரெடி இருக்கிற டோர் வந்து அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நான் சொல்கிறது ரொம்ப குழப்புற மாதிரி இருக்கும். பட் என்னென்னா ஒர்க் வந்து பண்ணும்போது ப்ராக்டிக்கலாக பண்ணும்போது அதெல்லாம் வந்து உங்களுக்கு புரியும். அதே மாதிரி தான் இந்த சைடு வந்து ஆக்சுவலாக சிங்க் வருது. இந்த சிங்க் வர்ற ஸ்பேஸ் வந்து இப்படி தான் வந்து பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே பில்லர் ஒன்று வந்துச்சு. பில்லர் வந்து வராமல் இருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம கிளைண்ட் சைட்லேருந்து என்னென்னா இந்த சிங்க் வந்து ரொம்ப பெருசாக கேட்டிருந்தாங்க. 18 inches by 30 inches. ஏன்னா நம்ம நார்மலாக சிங்க் யூஸ் பண்ணுறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக வந்து ஒரு 24 inches by 18 inches தான் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். பட் என்னென்னா இவங்க வந்து அதிகமான யூசேஜ் வந்து பண்ணுறதுனால இவங்க வந்து என்கிட்ட சொல்லியிருக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் பெரிய சிங்க் வந்து போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் வந்து 30 inches by 18 inches வந்து இதில் யூஸ் பண்ண போகிறோம். நான் இது போட்டுட்டு கூட காமிக்கிறேன். அதுக்கப்புறம் பீடிங் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மேலே வரும் பீடிங்கு, கீழே வராது. இன்னும் சின்னதாக வரும், இவ்வளோ பெருசெல்லாம் வராது, இன்னும் சின்னதாக வரும். தண்ணி வந்து வெளியே வராது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி நாங்கள் கொடுப்போம். கம்ப்ளீட்டாக முடிச்சதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். அந்த ஸ்லாப்லாம் வந்து அதோட ஃபினிஷிங் வந்து இப்படி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அதோட ஸ்டோன் வந்து பாருங்களேன், நான் காமிக்கிறேன். இது ஆக்சுவலாக வந்து கிரானைட் கட் பண்ணுற மாதிரி கிடையாது. இதெல்லாம் வந்து ஸ்டோன் இந்த ஃபுல் பாடி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அதோட ஃபினிஷிங் வந்து ஷார்ப் எட்ஜஸ் வந்து இருக்கும். அதுக்கப்புறம் இதோட கட்டிங் ப்ராசஸ்லாம் வந்து நல்லா பண்ணால் மட்டும்தான் இதில் நல்லா வரும். இன்னொன்று என்னென்னா கிரானைட் மாதிரி வந்து இது ஃப்ளெக்சிபிள் ஆகாது. இப்போ கிரானைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வளையும். பட் என்னென்னு இது அப்படி கிடையாது. லைட்டாக நீங்கள் உடச்சிங்கன்னா டப்புன்னு உடச்சிக்காது, அந்த மாதிரி தான். அதுக்கப்புறம் டிஷ்வாஷருக்கு வந்து நாங்கள் கீழே வந்து பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஒட்டின மாதிரியே வுட் ஒர்க் வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம். நான் வுட் ஒர்க்கில் வந்து காமிக்கிறேன் பாருங்கள். ஆக்சுவலாக வந்து இது மாப் ஸ்டிக் வைக்கிறதுக்கு ஸ்டோரேஜ் யூனிட் வந்து இதில் நாங்கள் பண்ணியிருக்கோம். அதுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் இந்த கடப்பாக்கல் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ஸ்லாப் வந்து போட்டிருக்கோம். இதுலேயும் தண்ணி போடும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் 100 mm கட்டிங் வந்து இந்த சைடு வந்து ஒட்டிடுவோம். அந்த மாதிரி தான் வந்து இதில் பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து கடப்பாக்கல், அதுக்கப்புறம் வந்து சிங்கோட ஸ்பேஸ் வந்து இங்கே வரும். நீங்கள் கடப்பாக்கல்லுக்கு பதிலாக கிரானைட் கூட வைக்கலாம். பட் என்னென்னா இருக்கிறதுல ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டோன் வந்து பார்த்திங்கன்னா கடப்பாக்கல். அதனால தான் இந்த கடப்பாக்கல் வச்சுது. அதுக்கு மேலே வந்து நீங்கள் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இல்லை இதுக்கப்புறம் கூட நீங்கள் ஸ்டோன்ன்றது வந்து எக்ஸ்ட்ரா இருந்தது அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் வந்து நல்ல வெயிட்டு வந்து தாங்கும். பட் என்னென்னா உங்களுக்கு அழகாக இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அழகாகவே இருக்காது. ஏன்னா ஒரு பழைய காலத்தில் இருக்கிற லுக்கு மாதிரி இருக்கும். பட் ஏன்னா நீங்கள் டோர் போட்டு க்ளோஸ் பண்ணுறதுனால அதெல்லாம் எதுவுமே தெரியாது. இதெல்லாம் வந்து ஒன் டைம் ஒர்க், லைஃப் டைம், திருப்பி பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஸ்லாபோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக இவ்வளோ தான் வந்து பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு ஜன்னல் இருந்தது. அது கம்ப்ளீட்டாக வந்து நம்ம எடுத்துகிட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணி இதில் வந்து ஸ்லாப் வந்து போட போகிறோம். ஏன்னா இவங்களுக்கு வந்து வெயில்ன்றது வந்து வேணும், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் வந்து வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இது கம்ப்ளீட்டாக வந்து இந்த கலவையெல்லாம் போட்டு அதுக்கு மேலே அந்த கலவையெல்லாம் கீழே போகக்கூடாதுன்றதுக்காக தான் மெஷ் வந்து போட்டிருக்கோம். இதுக்கு மேலே கலவையெல்லாம் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து இந்த ஸ்டோனுன்றது வந்து கம்ப்ளீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஸ்டோனுக்கு அப்படியே அவுட்டரில் கூட ஒரு 100 mm கட்டிங் வந்து கொடுத்துட்டு ப்ராப்பராக வந்து இதில் நம்ம பண்ணிடுவோம். நான் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ எடுத்து போட ட்ரை பண்ணுறேன். ஒர்க் வந்து ஒன்று வந்து முடிஞ்சிச்சுன்னா கம்ப்ளீட்டாக வீடியோ எடுத்து போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸ் ஏதாவது இந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.